Neelavathi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங்ல என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ காலையில டிஃபனாவோ எடுத்துக்கிற மாதிரி உளுந்து மாவு வச்சு போண்டா பண்ண போறோம். இந்த போண்டாவை வித் சட்னியோட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை எடுத்துட்டு, அதாவது 1.5 டம்ளர் உளுந்தை எடுத்துட்டு 1 ஹவரா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா கிரைண்டரோ மிக்சியோ யூஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச உளுந்த மாவு கூட நான் வந்து சீரகமும் லைட்டாக ஓமமும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூனு அரிசி மாவும் 1 பிஞ்சு சோடா உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் எதுக்காக அப்படின்னா உடனே செய்ய போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி பேன் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆயில் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்து ரொம்ப கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. ஒரு கையில் எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னாவே அது ரவுண்டாக வரும். ஸோ அதுவே வந்து அந்த சோடா உப்புலாம் போட்டிருக்கிறதுனால அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அதுவாகவே மாறிடும். நீங்கள் இன்னும் வந்து 1 ஹவர் 2 ஹவர் வச்சுட்டு நீங்கள் போடுறீங்கன்னா, அதாவது உளுந்து மாவை அரைச்சிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் போண்டா போடுறீங்கன்னா சோடாப்பு இது மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே வந்து பெர்மனண்ட் ஆகிக்கும். உங்களுக்கு சூப்பராக வந்து போண்டா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய பாலாக வேணும்னாலும் நீங்கள் பெரிய போண்டாவாக செய்கிறதுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக செய்கிறேன். ஏன்னா பசங்க வந்து வடை செஞ்சால் கூட என் பொண்ணு சாப்பிட மாட்டா. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆனியன் எதுவுமே போடாமல் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால் பொண்ணு வந்து நல்லா சாப்பிடுது. இது வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியதில்லை. ஒன்லி வந்து சால்ட்டு மட்டுமே போட்டுட்டு நீங்கள் இந்த போண்டாவை போட்டுக்கலாம். பெருசாக வந்து எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. சாப்பிடவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி வச்சும் சாப்பிட்லாம், சட்னி இல்லாமலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் சைட்லேயே வந்து சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். போண்டா போட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த போண்டா வந்து ரெடி ஆயிரும். போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்கும்போது முன்ன பின்ன வந்து ரெடி ஆகும். இந்த ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்குது, ஒன்று வந்து ப்ரௌனாக இருக்குது இல்லையா, இந்த ப்ரௌனாக வந்திருக்கதை நீங்கள் வெளியே எடுக்கலாம். நீங்கள் பெரிய சைஸாக போடுறீங்க அப்படின்னா இந்த வந்து வேகிறதுக்கான டைமு கொஞ்சம் எடுக்கும். அப்போ நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டா தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். எதெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த போண்டாவை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த போண்டாவை 1 பை 1 போடுறதுனால அது வந்து முன்ன பின்ன வேகுது. ஸோ வந்து நல்ல ப்ரௌனாக இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ வெளியே எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா 1 பை 1 நம்ம வெளில எடுத்துக்கலாம். சரிங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா ரெடி ஆகும், இல்லைன்னா முன்ன பின்ன ரெடி ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து 2 நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லை டீ நல்லா சூடாக சுட சுட டீ போட்டுட்டு அது கூட வச்சுட்டு ஈவினிங்கில் சூப்பராக வெளியே பார்க்கில் எங்கே வேணால் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வெளியே போகிறதுக்கு கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட தான். நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்கறதுனால ஆயில் வந்து ரொம்ப எடுத்துக்காது. அதுவும் கூட உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதனால தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த சட்னி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சிம்பிளாக போண்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். How about you?